திருமண தடை, புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை அப்படின்றவங்க இது வழியாக உள்ளே பூந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருன்றது ஐதீகம் தான். வந்து போனால் எவ்வளோ எண்ணற்ற பேர் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதை பயனடைஞ்சிருக்கிறாங்க. பாதை ஆனால் ரொம்ப குறுகியதாக இருக்குல்ல. தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக நம்ம ஆரம்பத்தில் நம்ம வெளியில் வரோமோ அதேமாரி இது வழியாக நம்ம குழந்தையா வெளியில் வரோம்பா. இல்லை நீங்கள் போகும்போதே சொல்லிடுவீங்களா உங்களால் வெளியில் வர முடியாதுன்னு? இது வழியாக உள்ளே நுழையும் போது ஃபஸ்ட்டு லெவல்லே உங்களுக்கு கூடுமான அளவுக்கு 90% தான் உள்ளே போக வைக்கும். ஓவர் பாடி ஹைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் செஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக இருக்கிறவங்க, தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். போகணும்னு நினச்சா அவங்களும் போகலாம். பாடி பெயின் அதிகமாக இருக்கும், முயற்சி பண்ணி பார்க்கலாம். முடியலைன்னா பின்னாடி வந்துடலாம்ப்பா, ஒன்றும் தவறு கிடையாதுப்பா. ஆனால் உள்ளே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா 3 கடந்து வெளியில் வந்துடும். ஆமாம்ப்பா, 3 நிலையாக இருக்குது இங்கே. இந்த 3 நிலையை கடந்து போகணும், இதை உணர்ந்து வரணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் எதுக்கு உணர்ந்து வரணும்னா, தாயும் தந்தையுமா அண்ணாமலையார் இருக்கார், அவர்கிட்டருந்து நம்ம இது வழியாக நம்ம குழந்தையா வெளியில் போகிற மாரி கோயிலோட அமைப்பு இருக்குது. இவரை வணங்கி நம்ம வலதுபுறமாவோ இல்லை இடப்புறமாவோ நம்ம ஷோல்டர் எது பேலன்ஸ் வருமோ அதை நோக்கி நம்ம ஒரு சைடாக படுத்து கையை முன்ன நீட்டி நல்லா படுத்து ஒரு காலை மடக்கி மெல்ல மெல்ல தள்ளி 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 அங்கே பிள்ளையாரோட பாதம் இருக்கும், அவரை வணங்கி நம்மளோட பிறவி எண்ணற்ற பிறவி இருக்குது, பிரவாமிய குரு பகவானேன்னு வேண்டி நம்ம வந்து போனோம்னா அது நல்ல பலனை கொடுக்கும்பா. உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஹார்ட் பெயின், இதையும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போய் கூட புத்திர பாக்கியமே இல்லாமல் கர்ப்பப்பை கோளாறு இதுமாரி சார்ந்த விஷயங்கள்லாம் இது வழியாக வந்து போகும்போது லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி ஒரு 3 வாட்டியோ ஒரு 5 வாட்டியோ ஒரு 7 வாட்டியோ வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு உடம்பு ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் க்யூர் ஆகிடும்பா. ஏன்னா சென்னையில் எவ்வளோ பேர் வந்து இதை வழிபட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை உணர்றாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டோடு இங்கே இயற்கையாக நம்ம முன்னோர்கள் அறிவியல் ரீதியாக நமக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை நமக்கு அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இனிய மாலை வணக்கம். நான் மதுரையிலேருந்து வர்றேன். இடுக்கு பிள்ளையார் கோயில் கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இடுக்கு பிள்ளையார் கோயிலை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இடுக்குள்ளே உள்ளேருந்து வெளியே வர்றப்ப நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாமே அந்த இடுக்கில் விட்டுட்டு வெளியே வர்றப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு இதாக இருக்கும், அந்த ஃபீலிங்காண்டி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் வந்தேன் உள்ளே. பட் என்னால் உள்ளே கடந்து வர முடியலை, ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கனால என்னால் வர முடியலை. ஸோ அதனால் வந்து பிள்ளையாராச்சும் பாத்திரம்ன்ற ஒரு நல்ல ஒரு வைப்பில் நான் அப்படியே கிளம்புறேன். உடம்பு நிறையா பிரச்சனை இருக்கவங்களாம், அதாவது உடம்பு முடியாமல் இருக்கவங்களாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். இப்போ கிரிவலம் வர்றவங்க இருக்காங்க, ஆமாம், கிரிவலம் வர்றவங்க எல்லாருமே இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள்ள வந்துட்டு தான் போறாங்க. கடைசியாக நிறைய பேர் வந்துட்டு தான்ப்பா போகிறாங்க. இப்போ கிரிவலம் வர்றவங்க மட்டும் இதை பண்ணணுமா, இல்லை எல்லாருமே இங்கே வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க? எல்லாரும் வந்து வழிபடலாம். கிரிவல நாட்களில் எல்லாரும் வந்து போக முடியுன்றது கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே கோயிலில் நின்றுட்டாங்கன்னா முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் வந்து பயனடையணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா.